என்னோடய பேர் சுரேந்தர். ஜோலார்பேட்லேருந்து வந்திருக்கேன். நான் மஹேந்திரா ஹோம் ஃபைனான்ஸில் பாஸ்ட் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மிஸ்ஸஸ் பவானி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பையன் பேர் மித்ரன், பொண்ணு பேர் கிருஷிகா மஹினா. என்னோடய பேர் சுரேந்தர். லாஸ்ட் வீக் எனக்கு த்ரோட்டில் சின்ன வோக்கல் கார்டு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. முன்ன இருந்த வாய்ஸ்க்கும் இப்போதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வாய்ஸ் சேஞ்ச், குரல் மாற்றம் ஒரு காமனான கம்ப்ளைண்ட். வோக்கல் கார்ட் நாடியூல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது இன்னொரு பேரே டீச்சர்ஸ் நாடியூல் ஆர் சிங்கர்ஸ் நாடியூல். ஸோ வாய்ஸ் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்றவங்களுக்கு, ரொம்ப கத்தி கத்தி பேசுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வரனால என்ன ஆகலாம் அப்படின்னா, நம்மளோட குரல் நார்மல் நேச்சரை விட கொஞ்சம் மாறி இருக்கும். அண்ட் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வாய்ஸ் பிரேக் ஆகும். அண்ட் வாய்ஸோட வால்யூம் திடீர்னு அப்படியே கம்மியாயிரும். ஸோ இது நார்மலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இஎன்டி கன்சல்டேஷன் இஸ் அ மஸ்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு எண்டோஸ்கோபி போட்டே இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வோக்கல் கார்ட் நாடியூல் ஆர் சம்டைம்ஸ் ஒரு நீர் கட்டிமா இருக்கும், வோக்கல் கார்ட் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சா, ஸோ வாய்ஸ் ரெஸ்ட் ஆர் வாய்ஸ் தெரப்பி வச்சு நம்ம இது மேனேஜ் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எனக்கு வாய்ஸ் சேஞ்ச் அதே மாதிரி தான் இருக்கு, என்னால் நார்மலா பேச முடியல, என்னுடைய வாய்ஸ் சேஞ்சா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை சர்ஜரி பண்ணி தான் ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் சர்ஜரி இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். அண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாய்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, சர்ஜரிக்கு அப்புறமும் நம்ம வாய்ஸ் ரெஸ்ட் அண்ட் வாய்ஸ் தெரப்பி எல்லாம் பண்ணி நம்மளுடைய பேசுற ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் இது திரும்பி வராம இருக்கும்.